ஹாய். இப்போது இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, வாட்ஸ்அப் வந்துட்டு ஒரு புது அப்டேட் விட போகிறாங்க. அது 4 விதமான அப்டேட்ஸ் வந்து விடுறாங்க. அது என்ன வெர்ஷனில் வருதுன்னா, வெர்ஷன் 2.19.366 அப்படிங்கிற ஒரு வெர்ஷனில் வந்துட்டு இந்த 4 விதமான அப்டேட்ஸ் வருது. 4 விதமான அப்டேட்ஸுமே நமக்கு யூஸ்ஃபுல் தான். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா டார்க் மோடுன்னு ஒரு ஆப்ஷன் கொண்டு வராங்க. இது ஒரு பிக்கஸ்ட் ஒரு அப்டேட்னே சொல்லலாம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா நியூ எமோஜி வந்து கொண்டு வராங்க. மூணாவது பார்த்திங்கன்னா சேட் வால்பேப்பர், இந்த வால்பேப்பரோட ஆப்ஷன் வந்துட்டு கொஞ்சம் வேறு பக்கம் வேறு இடத்துல ப்ளேஸ் பண்ணுற மாதிரி கொண்டு வராங்க. நாலாவது பார்த்திங்கன்னா செல்ஃப் டிஸ்ட்ராக்ஷன் மெசேஜ் அப்படின்னு ஒன்று கொண்டு வராங்க. ஸோ அந்த நாளை பற்றியுமே நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட் ஆப்ஷன் டார்க் மோட். டார்க் மோட்னு என்னென்னா, இப்போ வந்துட்டு நைட் டைமில் நம்ம வந்து வாட்ஸ்அப் வந்து ஃப்ரீயாக யூஸ் பண்ண முடியும். ஃப்ரீயான ஒரு லைட் வெளிச்சம் இல்லாமல் டார்க் மோட் செட் பண்ணோம்னா இருட்டாக பேக்ரவுண்ட்லாம் பிளாக் கலரில் இருக்கும். ஸோ யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அதுதான் டார்க் மோட். இந்த ஆப்ஷன் எங்கே நமக்கு கிடைக்குன்னா, செட்டிங்ஸ், அதாவது சேட் செட்டிங்ஸில் டிஸ்பிளே ஆப்ஷன் ஒன்று கொண்டு வருவாங்க. சேட் செட்டிங்ஸில் டிஸ்பிளே ஆப்ஷனில் டார்க் மோட் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை நீங்கள் டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3 ஆப்ஷன் வரும். ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் லைட் ஸ்க்ரீன் வரும், அதாவது நார்மலான தீம் தான். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டார்க் மோட். மூணாவது பார்த்தீங்கன்னா செட் பை டிஃபால்ட், செட் பை பேட்ரி சேவர்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ இந்த 3 வகையான ஆப்ஷன்ஸ் அதில் வரும். ஸோ நமக்கு டார்க் மோட் யூஸ் பண்ணுறதுனால என்னென்ன பெனிஃபிட்னால், நைட் டைமில் ரொம்ப நேரம் நம்மளால் வாட்ஸ்அப் யூஸ் பண்ண முடியும். ஸோ ஒரு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும், ஸ்டைலிஷாக. இப்போதைக்கு அண்டர் டெவலப்மெண்ட்டில் இருக்குது. ஸோ வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நாளில் வந்துட்டு அது ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க, அந்த அப்டேட்டில் வந்துடும். ஸோ ரெண்டாவது பார்த்திங்கன்னா நியூ எமோஜி, அதாவது 3 வகையான எமோஜி வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. என்னென்னு பார்த்திங்கன்னா, ஹியூமன் வந்து வீல் சேரில் போகிற மாதிரி, இன்னொன்று பார்த்திங்கன்னா மெஷின் வீல் சேரில் ஹியூமன் போகிற மாதிரி, லாஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஸ்டிக் ஊனி நடந்து போகிற மாதிரி எமோஜி, ஹியூமன் வந்து நடந்து போகிற மாதிரி எமோஜி வந்துட்டு 3 எமோஜி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. எந்த வெர்ஷன் 2.19.366 அப்படிங்கிற வெர்ஷனில் அப்டேட் பண்ணுறாங்க. லாஸ்ட் மூணாவது பார்த்திங்கன்னா வால்பேப்பர். அதாவது வால்பேப்பர் வந்துட்டு டிஸ்பிளேங்கிற ஆப்ஷனுக்குள்ளே கொண்டு வர போகிறாங்க. எப்படின்னா, சேட் செட்டிங்ஸில் டிஸ்பிளேக்குள்ளே அந்த வால்பேப்பர்னு ஆப்ஷன் இருக்கும். சேட் வால்பேப்பரும் நீங்கள் தனியாக மாற்றிக்க முடியும். ஸோ அந்த ஆப்ஷனும் செப்பரேட்டாக கொண்டு வந்துடுவாங்க. இது ஒன்று. நாலாவது பார்த்திங்கன்னா, இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான அப்டேட் தான். என்னென்னா செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷன் மெசேஜ். அதாவது இப்போ நம்ம ஒருத்தவங்களுக்கு வந்துட்டு மெசேஜ் ஹாய் ஹவ் ஆர் யூ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறோம். அந்த மெசேஜ் வந்துட்டு 1 மணி நேரத்தில் டெலிட் ஆகணும், இல்லைனா 1 டேயில் டெலிட் ஆகணும், 5 ஹவர்ஸில் டெலிட் ஆகணும் அப்படின்னு நம்ம செட் பண்ணுவோம். அந்த மாதிரி மேனுவலாக செட் பண்ணிக்கிறதுக்கு பேர் தான் செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷன் மெசேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஆப்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக மெசேஜ் ஒருத்தவங்க பண்ணுறீங்கன்னா டைமை செட் பண்ணி வச்சுட்டு ஆட்டோமேட்டிக்காக அது வந்து டெலிட் ஆகிடும். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு அப்டேட்டு. ஸோ இந்த 4 அப்டேட்டும் வெர்ஷன் 2.19.366 அப்படிங்கிற ஒரு வெர்ஷனில் வந்துட்டு வரப்போகுது. ஸோ இந்த 4மே பிக்கஸ்ட் அப்டேட் தான். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.